நீ வணங்கினால் அன்றி அந்த வாய்ப்பு கிடைக்காது. முருகா, அடியனை காப்பாற்றிவன் தாய், உலகத் தலைவன். மறுபடியும் சொல்கிறேன், உலகத் தலைவன் அவன். முருகான்னு சொல்ல அனுமதிக்க மாட்டானா? ஏன்னா சின்ன விஷயம் அவன் பேர் சொன்னான். முருகான்னு சொல்றது 3 கோடி தான். அனுமதிக்காத அவனை. இப்போ நான் ஊந்து கும்பிட்டாங்க. போய் அங்கே பரட்டுட்டா, அங்கே பரட்டு அழிவிட்டு வரட்டா, அளவு குத்திக்கிட்டு அங்கே பரட்டும். ஏன் நாம் சொல்லக்கூடாது, ஏன்னா அறிமுகப்படுத்தாதுன்னு சொன்னார். என்ன இப்படி இது எப்படி உலக மக்கள் தேர்வானா? அப்போ தான் அருணியார் சொன்னார், எப்பா உன்னை மறைச்சிருந்தா என்னப்பா முடியும்? உன்னை மறைச்ச இன்னைக்கு உலக மக்கள் தாங்காதுப்பா. உலக மக்களுக்காக தான் சொல்கிறேன். அப்போ சொல்கிறேன், இப்போது யாருமே இப்படி இறங்கி சொல்லக்கூடாது. அனுமதி இல்லை, பெரியவங்க அனுமதிக்க மாட்டாங்க. முருகன் அவன் தான் சொன்னேன். இப்போ சொல்கிற காலகட்டம் வந்துருச்சு. இப்போது முருகா எல்லா மக்களும் ஞானத்தன்மை பெறணும். அதுக்கு என்ன, நீ என் சிந்தையும் செயலும் சொல்லுமா இந்த வழியெடுத்த வேணும் தாயி. போதும், அவன் ஞானிடா, என்னை ஆட்கொள்ள வேண்டும். எனக்கு வாசியை எடுத்து கொடுத்தான் முருகபெருமான். அது தங்கியிருக்கான் உடம்பு உள்ள தங்கியிருந்து பேசுகிறப்போ. இந்த என்னை அனுப்பிச்சதே உலக நன்மைக்கு தான். என் ஜாதி இல்லை, மதம் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை. தொண்டு அத்தனை பேர் என்னுடைய தொண்டர் தான். எத்தனை பேர் சகோதரன் தான் தொண்டர். அத்தனை பேரும் என்னோட தொண்டர்கள். வெளிநாட்டில் இருக்கிறார்கள், மலேசியாவில் வெளிநாட்டு நண்பர் இருக்கிற, லண்டன் லண்டன் வந்திருக்கிறார். ஆக உலகத்திற்கு அத்தனை பேரும் தொண்டு அத்தனை பேரும் என் சகோதரர்கள் தான். அவன் திருவடி வணங்குகிறேன். இந்த சங்கத்தை யார் பொருள் செய்கிறார்களோ, தொண்டு செய்கிறார்களோ, அவன் திருவடி வணங்கி ஆசி பெறுகிறேன். இது வெறும் வார்த்தை இல்லை, உண்மையிலே சொல்கிறேன். எவன் தொண்டு செய்கிறானோ அவன் திருவடி வணங்குகிறேன். அவன் நீடு வாழ வேண்டும், அவன் நீடு வாழ வேண்டும். நான் பெற்ற பெருன்பத்தை பெற வேண்டும். நீடைய பெருன்பத்தை எப்படின்றான்? நான் எப்படி தான் மூர்க்கத்தனமாக இருந்தேன் நான். ஆக எப்போ தான் கேட்டேன், எந்த மூர்க்கத்தனம் இருக்கப்பா, கோபம் வருது தாயி, அதுக்கு நீ தான் அருட்சின்னு கேட்டோம். ஆக அவன் செஞ்சான். எல்லா குணக்கடியும் நீங்கியது. காமம், பொறாமை, வஞ்சனை, பேராசை அத்தை நீங்கிடுச்சு. அந்த வாய்ப்பு நீங்கள் பெறணும். எந்த பொறாமை இல்லை, பேராசை இல்லை. யார் வளர்ந்தாலும் சரி, யாரும் என் பொறாமை உணமே இல்லைன்ட்டு, பேராசை இல்லை, கோபம் இல்லை, யாரையும் பழி வாங்கக்கூடிய எண்ணம் இல்லை. இந்த குணம், இந்த பண்பு எப்படி இருந்துச்சுன்னா, எனது ஆசான் ராமலிங்கசாமி தந்தது, ஆசான் திருமூல தேவன் தந்தது, எனது ஆசான் பதஞ்சலி முனிவன் தந்தது, எனது ஆசான் பட்டா தந்தது, எனது முருகப்பெருமான் கொடுத்தது. ஆக முருகப்பெருமானை வணங்கினால் முற்றி பெறலாம். ஆகவே நீங்கள் எல்லாம் இந்த சங்கம், மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்கோம், இந்த சங்கம் தான் உலகத்தை வழி எடுத்த போகுது. மனித ஆயுமுள்ள சங்கம், பிற மதிக்கக்கூடிய சங்கம், எல்லாத்தையும் வாழ வைக்கக்கூடிய சங்கம், உலகத்தை தரமாத்தாக்கக்கூடிய சங்கம். ஆகவே நீங்கள் சங்கத்தை சேர்ந்து தொண்டு செய்து எடுத்துக்கூடிய லட்சியத்தை வெற்றிகரமாக முடித்து ஜென்மத்தை கடைசி சொல்லி முடிக்கிற வணக்கம். வா ஓ மகத்தி சயன்மு, 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 ஓ மகத்தி சம். வர 3 மாதமாகவே ரொம்ப உணவு ரொம்ப குறைச்சிட்டாங்க. உணவை குறைச்சிட்டு வர்றாரு. ஏன்னா சுத்தமாக போகணும், உடம்பு ஒன்றுமே இருக்கக்கூடாது. ஏன் என்ன அது அப்படி தான். ஏன்னா உணவு ரொம்ப குறைக்கிறேன். நாளுக்கு நாள் உடம்பு இறச்சிக்கிட்டே வருதுதான். உடம்புறதே உடம்புடா. காமதேகம் அல்லது ஞான தேகம். எந்த சக்தியாலும் இந்த உடம்பை ஒன்றும் செய்யக்கூடாது. அப்படியேப்பட்ட தேகத்தை உருவாக்கிட்டு வராங்க. அப்போ உணவு குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. ஆனால் தைரியம் இருக்கும் மனசில். இந்த தேகம் அல்ல, சாதா தேகம் அல்ல இது. உண்மை சொல்கிறேன், கேட்டுக்கு. அடப்பா, இந்த வாய்ப்பு நீங்களும் பெறணியா? சாதா தேகம் அல்ல இது, ஞான தேகம். இந்த தேகத்துக்கு சுட்டு யாராவது கொலைக்கறி வச்சாலும் இந்த உடம்பு ஒன்றுமே செய்ய முடியாது. எனக்கு யாரும் எடை செய்ய முடியாது. ஆக அப்படி தேகம் பெறதுக்கு வாய்ப்பு உருவாக்கி தருங்க முருகப்பெருமான். பட்டி போட்டிருக்காரு. என்ன இப்போது பட்டி தான், இப்போ பட்டி கிடக்குறோம். ஆகவே இந்த வாய்ப்பு நீங்கள் பட்டி கிடக்க சொன்னால் அதில் ஓடி போடுவாங்க. பாபு பிடிச்சிக்கா, நீங்கள் நல்லா 3 நேரம் சாப்பிடுங்க. ஆனால் எனக்கு உள்ள நிலைமை தான், இன்றைக்கு உள்ள நிலைமை பட்டி கிடக்கணும். ஆகவே முருகன் பெருமையை பேசினார். 100 கோடி ஆண்டு பேசணும். ஏன் 100 கோடி ஆண்டா? முருகன் பெருமையை பேச 100 கோடி ஆண்டா? 100 கோடி ஆண்டு பேசினாதான் முருகன் பெருமையை பேச முடியும். இது அவ்வளோ ஆற்றல. சின்ன விஷயடா. பாப்பா அந்த உடம்பு ஒரு நிமிஷம், ஒரு வினாடிக்குள்ள உலகமான நொடி வரும். 100 கோடி ஆண்டு பேசினா கடுகு தான் பேசியிருக்காண்ணா. 100 கோடி ஆண்டு முருகன் பெருமை பேசிட்டா இருந்தானா சொன்னார். சிவபெருமான் சொன்னார், பார்வதிகிட்ட பேசினாரா, இதே இப்போ 1 கோடி பல கோடி யுகம் பேசுகிறேன் முருகப்பெருமானே,
முடிஞ்சிச்சாரு கேட்டார். இன்னும் முடியலட்டார். அப்போ 100 கோடி யுகம் பேசி முடியாத ஒன்றை நான் எப்படியா பேச முடியும்? அப்படி அவன் உடம்பு நிற்கும் இங்கே தக தக தகன்னு. அப்படி உடம்பு கை ஓடும். ஆனால் உடம்பு பிடிப்படாது. தக தக தகன்னு இருப்பான். இடம் சூரிய நாட்டம். அப்பேற்பட்ட தலைவனை பொறுத்து ஒரு 5 நிமிஷம் 100 கோடி வருஷம் பேசியே சிவபெருமான் சொன்னார். பார்வதிட்ட சொன்னார், ஐயா இந்த மாதிரி பேசுறியே, ஒரு 100 கோடி வருஷம் 100 கோடி யுகம் பேசியிருக்கிறியே முருகப்பெருமானை பொறுத்து. ஆனால் இங்கே முடிச்சுத்தரேன். இப்போ பேசுகிறேன் தான் பேசுகிறேன். அதில் அங்கே தான் பேசியிருக்கேன். அப்படா என்ன சின்ன வயசுடா உலக மக்கள் அறிய முடியாத ஒன்றை ஏன் தானோ மனித வர்க்கமே அறிய முடியாத ஒன்றை எப்படி தான். அப்போ ஏன் பிறந்தான்? ஏன் நரத்தில் வந்தது? ஏன் நரத்தில் வருது? ஏன் சாப்பிட்றான்? இதை கண்டுபிடித்த முதல் தலைவன் முருகன் தான். அவனுக்கு போய் எப்படி பேச முடியும்? பேச முடியுமா ஐயா? அப்போ எப்படி ஆற்றல்? அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கான். உலக ஞானிகள்லாம் பார்க்குறாங்க. இப்போ பேச முருகான்னு சொல்லும்போது எல்லா ஞானியும் கை கட்டுவாங்க. அதை உண்மை தெரிஞ்சுக்க. முருகான்னு பேசும்போதே எல்லாம் கை கட்டணும். அடே அப்பா அவ்வளோ பெரிய ஆற்றல். அப்படியே தகணும். எல்லா ஞானி அகத்தீசனும் பூஜாடரும் ராமனுக்கு சாமியெல்லாம் கை கட்டுவாங்க. முருகா யார் பெருமையை பேசுகிறான்? குடியரசான் யார் பெருமையாக பேசுகிறான்? முருகப்பெருமான் பேசுகிறான். அப்பப்பா அவன் தான் உலகமாக கை நாட்டை ஞானி ஆக்குவான்டா. முருகான்னு சொன்னால் கை குறிச்சிட்டே வேணும். துணியை அப்படி நிமிர ஆரம்பிச்சிடறான். கை குறிக்கிட்டே இருக்கும். அவன் முருகப்பெருமான் பேசினால் பேச்சை கேட்டாவே கை நீர ஆரம்பிச்சிடும். புத்துணை இருக்கும். முருகப்பெருமான் பெருமை பேசினால் புத்து கோயில் கரை ஆரம்பிச்சிடும். சாவரமாக இருப்பான். முருகப்பெருமான் பேச்சை கேட்டால் ஓடி வச்சிருவான். ஆக முருகப்பெருமான் நினைத்தால் வகை நாட்டை ஞானியாக்க முடியும். அது மட்டும் இல்லை, ஒரு 80 வயசு 90 வயசு கிழவனை 10 வயசு 5 வயசு பையனாக்குவான். ஏய் அடேப்பா 90 வயசு கிழவனை கொண்டாடைக்க விட யாரை உனக்கு எடாது? வயசு 90 ஏன் 5 வயசு பிடிக்காதான்? எனக்கு என்ன செய்ய முடியும்னா உனக்கு 5 வயசு தான். அடே 5 வயசு தான் குழந்தை. யாரவன் செத்து போயிட்டானா? யாரா சொன்ன செத்து போயிட்டான்னு கொண்டாடிக்கண்ணா. முருகப்பெருமான் இருந்த காலத்தை சொல்கிறேன். இப்போ கொண்டாடினார். அப்படி பார்த்தார். எந்திராடினார். ஏய் எந்திரிச்சு உட்காந்தான். வெகு பேத்த எழுப்பி கொடுத்தாச்சு. எல்லாம் செத்து போனேன். இப்போ எந்திரிச்சிடாரு. அப்போ கிளம்பனை பாடனாக்குவார். அடாடாடா என்னையா சொல்லுவேன் நான்? என்னையா சொல்ல போகிறேன்? எப்படியா நீங்கள் தேர போகிறீங்க? அடாடாடா எப்படி ஆற்றல் முருகா! உன் பெருமை எப்படியா மக்கள் அறியறது? யாரையா பெருமை அறிவா முருகா? உன் பெருமை அறியனே தாயே. பாப்பா எப்படியா கண்டுபிடிக்கிறது உன் பெருமையை? இவ்வளோ ஆற்றல் வச்சுக்கிட்டு அடக்கமாக இருக்கப்பா. நான் இருக்கப்பா, என்னை சொல்லப்பா முருகா. உன் திருவடி பூசிக்கு நான் ஆசைப்படுறேன்ப்பா. அதுக்கு நீ தான் அருள் சரி கேடு. வேற ஒன்றும் வேணாப்பா. உன் திருவடி பூசிக்கணும். எதுக்கு நோக்கம் வேணா? நீ பெற்ற பெரும்பத்தை அடியன் பெறணும். நான் மரணம்லாம் பெருவல் பண்ணணும். அதுக்கு அருள் செய்யணும். இதாண்டா கேட்க சொல்கிறானே. என்னை கேட்க சொல்கிறான். நான் சொல்கிறேன்டா. என்னை கேட்க சொல். அவனுக்கு அது வாய்ப்பு தரேன்.